கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் என்ன தெரியுமா? குடும்பஸ்தானமாகிய 2ஆம் வீட்டில் ஏற்பட்ட கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால் உங்களுடைய இல்லத்தில் எப்போதும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை இதுவரைக்கும் நிலவியது. எது செய்தாலும் அதில் குழப்பங்கள், எது செய்தாலும் உங்கள் மீது தவறு, எது நடந்தாலும் நீதாம்ப இந்த ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே இருக்க, உன்னை யார் இதை பண்ண சொன்னா அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கள். இப்படித்தான் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நல்லதுக்காக செய்த சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களை தவறாக பார்த்த நபர்கள் இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் குடும்ப நலனுக்காக, அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்பிற்காக சொல்லும் நல்ல ஆலோசனைகளை கூட குடும்ப உறுப்பினர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது தேவையில்லாத பழிகளையும் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களையும் உங்கள் மீது வைத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் ஒரு காரியத்தை இதை நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணுனா எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் எச்சரிப்பீங்க. ஆனால் அதை வேண்டுமென்றே பண்ணுவாங்க. பண்ணி பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த பிரச்சனை ஏற்பட்ட பிறகு உங்களுடைய குடும்பம் என்ன தெரியுமா சொல்லும்? இவன் நம்ம ஆரம்பிக்கும் போதே வாய் வச்சான், இவன் வார்த்தைகளில் நம்ம விழுந்துட்டோம், அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரமாடிக்கு அப்படின்னு குடும்பத்தில் இருக்கவங்க, நண்பர்கள், ஏன் உறவினர்கள் முதற்கொண்டு உங்கள் மீது இந்த ஒரு வார்த்தையை உங்கள் மீது சுமத்தி கொண்டே தான் இருப்பார்கள். இது அனைவருமே சுமத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் நம்ம யாருக்கும் நல்லதையே சொல்லக்கூடாது. நமக்கு தெரிந்திருக்கோ தெரியவில்லையோ, நம்ம எதையும் வெளியில் கூறாமல் இருந்தால்தான் நமக்கு போதுமான அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில ஆலோசனைகளை வெளியில் சொல்லாமல் நீங்கள் அமைதியாகவே இருந்திருப்பீங்க. உங்களை ஒரு சர்வாதிகாரியாகவோ அல்லது சுயநலவாதியாகவோ அவர்கள் சித்தரித்த போது உங்களுடைய கன்னி மனம் உங்களுக்குள்ள உடைந்து போயிருக்கும். நீங்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம நல்லதுக்காக சொன்னதெல்லாம் அவங்க நம்மளையே தவறாக பார்க்காங்க. ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம், யாரையும் நம்ம கெடுக்கணுங்கிற ஒரு மனநிலை நம்மளுக்குள்ள எப்பொழுதுமே கிடையாது என்று நீங்கள் யோசிக்க ஆரம்பித்திருப்பீங்க. நல்லதுக்கு இந்த ஒரு உலகத்தில் காலம் இல்லை என்று நினைத்துவிட்டு இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே எது நடந்தாலும் தெரியலைன்ட்டு தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சில முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எடுத்திருப்பீங்க. யாருக்காக நம்ம இத்தனை நாள் பாடுபடுகிறோம், நம்மை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இந்த வீட்டில் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி எடுத்திருக்கும். ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டே அந்நியர்களைப் போல முகம் கொடுத்து பேசாமல் இருந்த நாட்கள் உங்களுடைய இல்லத்தின் மகிழ்ச்சியை திருடி சென்றிருக்கும். அந்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய குழந்தைகளோ, கன்னிராசியில் பிறந்த குழந்தைகளோ, அவங்களுடைய கல்வி குறித்த ஒரு கவலைகள் எப்பொழுதுமே பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். பிள்ளை செல்வத்தை குறிக்கும் 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தில் சனியின் பார்வையோ அல்லது ராகு கேதுவின் தாக்கமோ இருந்த காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகள் ஏன் நல்லா படிக்க மாட்டிக்காங்க, நம்மளும் காசு நல்லா கொடுக்கும், இங்கிலீஷ் மீடியத்திலலாம் படிக்க வைக்கும், இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சரியான ஒரு படிப்பு வராமல் போகுதே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கவலைகள் இருந்துகொண்டே தான் இருக்குது. அது தூங்க விடாமல் பெற்றோரை இன்னும் துரத்தி கொண்டே தான் இருக்குது. நன்றாக படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் திடீரென படிப்பில் மந்த நிலையை சந்திப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் போனை கொடுத்து அவங்கள படிக்க விடாமல் ஆக்குவது. அதனால தான் சில குழந்தைகளுடைய மனதில் படிப்போ நாணமோ இல்லாமலே போய்விட்டது. அல்லது தவறான நண்பர்களின் சேர்க்கையால் தடம் மாறியிருக்கும். உங்களுடைய நிலைமையானது குலைய செய்திருக்கும். அவங்களுடைய கல்விக்காக நீங்கள் வாங்கிய கடன்களும் அதற்காக வட்டி சுமைகளும் ஒரு புறம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கும். இன்னொரு புறம் பிள்ளைகளோ உங்களது கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்த அந்த போக்கு உங்களுடைய மன ரீதியாக பெரும் ஒரு சித்திரவதைக்கு உங்களை உள்ளாக்கியிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு தந்தையவும் 4ஆம் வீடு தாயையும் குறிக்கும். கடந்த காலங்களில் இந்த ஒரு ஸ்தானங்களில் ஏற்பட்ட தோஷங்களால் பெற்றோர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் உங்களுக்குள்ளே வெடித்திருக்கும். பாரம்பரிய சிந்தனை கொண்ட அவர்களின் கருத்துக்களுக்கும் நவீன உலகிற்கும் ஏற்ப நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு மாபெரும் இடைவெளியானது உண்டாகியிருக்கும். நீங்கள் எடுத்த முடிவு அவர்களுக்கு பிடிக்காது, அவர்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிக்காது. அதனால் இருவருமே பேசாமல் கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகியிருக்கும். பெற்றவர்களை நாம் எதிர்க்கிறோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் உங்களது நியாயத்தை அவர்களிடம் எடுத்து சொல்ல முடியாமல் போன வேதனை உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். அவர்களின் உடல்நல குறைபாடுகளால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளும் உங்களது பொருளாதார சுமையை மேலும் அது ஏற்றிக்கொண்டு உங்களது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடிக்கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன நடக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். புத்திரஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் ஏற்படும் சுபக்கிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் நன்மைகளும் திருப்ப முனைகளும் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால் போதுமான அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது வந்துவிட்டது. படிப்பு கல்வி என எதிலும் சரியான கவனம் இல்லாமல் உங்களை மனக்கவலையில் ஆழ்த்திய குழந்தைகள் இனிமேல் தங்களுடைய பொறுப்பறிந்து செயல்படவும் ஆரம்பிப்பார்கள். வாழ்க்கையில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். எதை செஞ்சால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு சில கேள்விகள் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு பதிலை நீங்களே தேடி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். அவர்களுக்கு புதிய நல்ல வேலை அமைவது, உயர்கல்விக்கான சேர்க்கை கிடைப்பது அல்லது தகுந்த வயதில் வரன் அமைவது போன்ற சுப செய்திகள் உங்களை தேடி வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நல்ல மனதில் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அவர்களின் அசாத்தியமான முன்னேற்றத்தை கண்டு சுற்றத்தினர் மற்றும் ஒரு சமூகத்தின் மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழும் உன்னதமான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகவும் ஆரம்பிக்கும். பிள்ளைகளால் உங்களுடைய வம்சம் பெருமையடையும். உங்களுடைய வம்சம் பெருமையடைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். களத்திர ஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட சுப கிரகங்களின் சஞ்சாரத்தால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த ஈகோவின் யுத்தங்களும் மௌன போர்களும் முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் 3ஆம் நபர்களின் கோல்மூட்டம் பேச்சுக்களால் உங்களுக்கிடையே எழுந்த சந்தேக புயல்கள் நீங்கி பரஸ்பர அன்பும் காதலும் பன்மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இருவரும் அமர்ந்து தங்களுடைய மனதிற்குள் இருந்த குறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனம் திறந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்யும். இந்த ஒரு அன்னோன்யம் உங்களுக்கிடையே இருந்த இடைவெளியை குறைத்து ஒருவருக்கொருவர் ஆழமாக புரிந்து கொள்ள வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும். பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட மீண்டும் இணைந்து நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புரிதல் என்பது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். குடும்பஸ்தானமாக 2ஆம் வீட்டில் நிலவி வந்த கிரகதோஷங்கள் முற்றிலுமாக நீக்குவதால் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தவறான புரிதல்களும் மனக்கசப்புகளும் எல்லாமே ஓடிவிடும். நீங்கள் குடும்ப நலனுக்காக எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவையும் உங்களது தியாகங்களையும் குடும்ப உறுப்பினர்கள் ஆழமாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எது சொன்னாலும் குடும்பத்து நல்லதுக்காகத்தான் சொல்வீர்கள் என்று உங்களுடைய குடும்பமே முன்னின்று நீங்கள் எது சொன்னாலும் சரி என்று கேட்டு நடப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சை நம்பக்கூடிய உறவினர்களும் நம்பக்கூடிய ஒரு குடும்பமும் உங்களுடைய குடும்பமாக மாறிவிடும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று ஏங்கிய உங்களுடைய இல்லத்தில் இனி ஒருவருக்கொருவர் பாசத்தோடும் பரஸ்பர மரியாதையோடும் பழகும் உன்னதமான சூழல் உங்களுக்குள்ளே பிறந்துவிடும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்குள்ளே கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவும் ஆரம்பிப்பீங்க. இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் தேடி கொடுத்து நல்ல ஒரு இடத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கொண்டு போகும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை என்ன கொண்டவங்களாக இருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்க, நல்லதே நடக்கும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அல்லது தகுந்த வயதில் வரன் அமைவது போன்ற சுப செய்திகள் உங்களை தேடி வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நல்ல மனதில் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அவர்களின் அசாத்தியமான முன்னேற்றத்தை கண்டு சுற்றத்தினர் மற்றும் ஒரு சமூகத்தின் மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழும் உன்னதமான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகவும் ஆரம்பிக்கும். பிள்ளைகளால் உங்களுடைய வம்சம் பெருமையடையும். உங்களுடைய வம்சம் பெருமையடைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். களத்திர ஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட சுப கிரகங்களின் சஞ்சாரத்தால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த ஈகோவின் யுத்தங்களும் மௌன போர்களும் முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் 3ஆம் நபர்களின் கோல்மூட்டம் பேச்சுக்களால் உங்களுக்கிடையே எழுந்த சந்தேக புயல்கள் நீங்கி பரஸ்பர அன்பும் காதலும் பன்மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இருவரும் அமர்ந்து தங்களுடைய மனதிற்குள் இருந்த குறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனம் திறந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் செய்யும். இந்த ஒரு அன்னோன்யம் உங்களுக்கிடையே இருந்த இடைவெளியை குறைத்து ஒருவருக்கொருவர் ஆழமாக புரிந்து கொள்ள வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கும்.
பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட மீண்டும் இணைந்து நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புரிதல் என்பது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். குடும்பஸ்தானமாக 2ஆம் வீட்டில் நிலவி வந்த கிரகதோஷங்கள் முற்றிலுமாக நீக்குவதால் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தவறான புரிதல்களும் மனக்கசப்புகளும் எல்லாமே ஓடிவிடும். நீங்கள் குடும்ப நலனுக்காக எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவையும் உங்களது தியாகங்களையும் குடும்ப உறுப்பினர்கள் ஆழமாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எது சொன்னாலும் குடும்பத்து நல்லதுக்காகத்தான் சொல்வீர்கள் என்று உங்களுடைய குடும்பமே முன்னின்று நீங்கள் எது சொன்னாலும் சரி என்று கேட்டு நடப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சை நம்பக்கூடிய உறவினர்களும் நம்பக்கூடிய ஒரு குடும்பமும் உங்களுடைய குடும்பமாக மாறிவிடும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று ஏங்கிய உங்களுடைய இல்லத்தில் இனி ஒருவருக்கொருவர் பாசத்தோடும் பரஸ்பர மரியாதையோடும் பழகும் உன்னதமான சூழல் உங்களுக்குள்ளே பிறந்துவிடும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்குள்ளே கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவும் ஆரம்பிப்பீங்க. இல்லத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் தேடி கொடுத்து நல்ல ஒரு இடத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கொண்டு போகும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள்